ஹலோ விவர்ஸ், வெல்கம். த்ரில் கதை சேனல் மூலமாக மீண்டும் நான் உங்கள் அங்கு. இன்றைக்கி நம்ம கதையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊட்டிக்கு சுற்றுலா சென்ற 4 நண்பர்கள் 11 மைல் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்படுற பயங்கரமான அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். வாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத முழுமையாக பார்ப்போம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வசிச்சுட்டு வரவர் தான் ஆகாஷ். இவர் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர். இந்த சம்பவம் 2022ஆம் ஆண்டு ஆகாஷோட ஃப்ரெண்டான பிரவீனுக்கு நடக்குதுங்க. ஆகாஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவருங்க. இவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது ஒரே ஏரியாவில் இருக்க இவங்க 3 பேரும் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குங்க. ஒரே ஏரியாவில் இருக்கிற காரணத்தினால இவங்களோட பள்ளி படிப்பையும் ஒரே ஸ்கூலில் படித்து முடிக்கிறாங்க. பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறம் இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க காலேஜ் படிக்கிற கோர்ஸ் கேட்ரிங் கோர்ஸஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் கேட்ரிங் படிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அவங்க பேரண்ட்ஸும் ஓகே சொல்லிவிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு காலேஜில் அவங்கள கேட்ரிங் படிக்கிறதுக்கும் ஜாயின் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தேனி மாவட்டத்தை சேர்ந்த பிரவீன் அப்படிங்கிறவரோட பழக்கம் ஏற்படுது. இந்த பிரவீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு அப்பா கிடையாதுங்க, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, கூட ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ இந்த பிரவீனோடைய இந்த கதைகள் இதெல்லாம் கேட்ட உடனே இந்த 3 பேருக்கும் பிரவீனை ஃப்ரெண்டாக சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தோணிட்டு, அதிலேருந்து இவங்க 4 பேருமே எல்லா ஒரு விஷயமும் ஒற்றுமையாக பண்ணிட்டு வராங்க. இப்படி போயிட்டுருக்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிரவீனுக்கு இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆர்வம் இருக்குங்க. இவர் அடிக்கடி இந்த மாதிரியான கதைகள்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுவாங்க. இது இவங்களுக்குள்ளார ஒரு வாடிக்கையாக இருந்துகிட்ருக்கு. இப்படியே விளையாட்டாக போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில் இவங்களுடைய அந்த கேட்ரிங் கோர்ஸையும் முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் இவங்க 4 பேரும் ஒன்றா தான் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேரணும் அப்படின்ற மாதிரி முடிவும் பண்ணுறாங்க. இவங்க 4 பேரும் ஒவ்வொரு கம்பெனியாக போய், அதாவது அந்த கேட்ரிங் ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் போய் பார்க்கும்போது 4 பேர்த்துக்கு ஒன்றா வேலையும் கிடைக்கலைங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதில் ஆகாஷ் இருக்காருல்ல, அவர் ஒரு ஐடியா சொல்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு ஃபுட் ட்ரக் மாதிரி பண்ணி நமக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்ணி சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்ம இதே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க கையில் இருக்கிற கொஞ்சம் காசையும் போட்டு பர்சனல் லோனும் எடுத்து ஒரு ஃபுட் ட்ரக்கும் ரெடி பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸான ஏரியாவில் அந்த ஃபுட் ட்ரக்கை வச்சு இவங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸை செஞ்சு மக்களுக்கு கொடுக்குறாங்க. அது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருச்சு. ஒரு 3-4 மாத காலத்திலேயே இவங்க பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் இன்னொரு ஃபுட் ட்ரக் போடக்கூடாது, வேறு ஒரு இடத்துல அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இன்னொரு ஃபுட் ட்ரக்கையும் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ஃபுட் ட்ரக்கையும், மித்த இருக்க 2 பேரும் இன்னொரு ட்ரக்கையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க. அதில் ஒரு ட்ரக்கை ஆகாஷ் பார்த்துக்கிறாரு, இன்னொரு ட்ரக்கை தேனி மாவட்டத்துலேருந்து அவரோட ஃப்ரெண்டு பிரவீன் பார்த்துக்கிறாங்க. இப்படி தான் இவங்க வாழ்க்கையை நல்லா போயிட்டு இருந்துச்சு. இடையில கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால, கொரோனாவோட 2ஆம் அலையினால் கவர்மெண்ட் சில லாக்டவுன்ஸ் அந்த மாதிரியான ரூல்ஸ் போடுறாங்க. அதனால இவங்களுடைய அந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் அப்படியே ஸ்லோ ஆகிடுது. சரி, நம்ம வீட்டில் இருந்தே கிச்சன்லேருந்து ரெடி பண்ணி ஸ்விக்கி சமேட்டோவில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் அதுவும் சரியானபடி போகலை. இவங்க ஃபஸ்ட்டு ஃபுட் ட்ரக் வச்சுருக்கும்போது ஆகாஷோட வீட்டிலே உணவு சமைச்சு எடுத்துகிட்டு ட்ரக்கில் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2வது ஃபுட் ட்ரக்கை போட்டோன்னே நம்மளால் வச்சு சமைக்க முடியாது வீட்டில் அப்படின்னு சொல்லி யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிச்சனை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அந்த கிச்சனில் பிரவீன் இருக்கார்ல, அவர் தனியாக கோயம்புத்தூரில் ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தவர். அந்த கிச்சனை எடுத்தோடனே அந்த கிச்சன்லேயே தங்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லாக்டவுன் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் அந்த கிச்சனில் இருக்காங்க. அந்த கிச்சனில் யார் தங்கியிருக்காங்க அப்படின்னா,
தேனி மாவட்டத்தை சேர்ந்த பிரவீன் வந்து அந்த கிச்சன்லேயே தங்கியிருந்து அந்த கிச்சனை ஃபுல்லாக பார்த்துக்கிறாருங்க. ஆகாஷ் மற்றும் அவரோட ஃப்ரெண்டு இருக்கிற அந்த ஏரியாவில் தான் அந்த கிச்சனும் இருக்குது. அதனால இந்த லாக்டவுன் முழுக்க வந்து இவங்க எல்லாரும் அந்த கிச்சன்லேயே வந்து இருந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 3 மாத காலத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து அந்த லாக்டவுனை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண உடனே அந்த பிரவீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம உடனே நம்ம ஃபுட் ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ண வேணாம், ஒரு 1 வீக் போகட்டும், பிஸ்னஸ் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட் ட்ரக் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் கொடுக்குறாருங்க. இடையில வந்து இப்போ கவர்மெண்ட் லாக்டவுன் ரிலீஸ் பண்ணதுனால நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து முடிவு பண்ணுறாங்க. பட் அந்த நேரத்தில் அவங்க கையில் பட்ஜெட் எல்லாம் கம்மியாக இருந்த காரணத்தினால பக்கத்தில் உள்ள ஊட்டிக்கு போய் ஒரு 4 நாள் தங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஊட்டியில் உள்ள ஒரு ரெசார்ட்டையும் புக் பண்ணிடுறாங்க. அந்த ரெசார்ட்டில் தங்கி இருந்து முதல் 3 நாட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி இரவு, அதாவது 2 நாள் முழுசாக சுற்றிட்டு 3ஆவது நாளும் சுற்றி பார்த்துட்டு இந்த பிரவீன்கிறவர் வந்து ஆகாஷ் கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஊட்டியில் நிறையா ஹாண்டட் பிளேசஸ்லாம் இருக்குது, இன்றைக்கி நைட் ஏன் நம்ம அங்கே போய் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பிரவீன் வந்து ஆகாஷ் கிட்ட கேட்குறாரு. ஆகாஷ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நல்ல ஐடியாவாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இரவு வந்து 4 பேரும் சேர்ந்து அந்த பிரவீன் சொல்லக்கூடிய அந்த ஹாண்டட் பிளேசஸ் எல்லாமே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கும்போது இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே வரல, சும்மா ஜஸ்ட்டு நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் எதுவுமே பார்க்க முடியல, எதுவுமே ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப வந்து அந்த ரூமுக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு மறுபடியும் இந்த பிரவீன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது, நம்ம அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாளைக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் படி முதுமலை போகிற மாதிரி இருக்குது, அங்கே கல்லட்டி சாலைன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, அது ரொம்ப அமானுஷ்யமான பகுதின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல டிவிஸில் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன், நம்ம ஏன் அங்கே போய் 11 மைல் சேலஞ்ச் அப்படிங்கிற கேமை விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அந்த பிரவீன் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. நம்ம வந்துட்டோம், பட் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்காத நம்ம இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள், அதாவது 4ஆவது நாள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பி முதுமலையும் வந்துடுறாங்க. முதுமலையில் அன்றைக்கி ஃபுல்லாக ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 8 மணி சுமார் வந்து அங்கேருந்து கிளம்பி அந்த கல்லட்டி சாலைக்கிட்ட வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த 11 மைல் சேலஞ்சை விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து அந்த 11 மைல் சேலஞ்ச் விளாட்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து இவங்க பார்த்து ரெடியாக வராங்க. வந்துட்டு அந்த 11 மைல் சேலஞ்சையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சேலஞ்சில் வண்டி 30 கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு மேலே போகக்கூடாது, ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கும் இடையிலையும் வந்து ஏதாவது ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால இவங்க அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது முதல் மைலை கடக்கிறாங்க, எதுவுமே இல்லை, அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் தெரியல. ஒரு 6 மைல் கடந்ததுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா வண்டி ஒரு இடத்துல அப்படியே நின்றுது. ஆகாஷ் தான் வந்து வண்டியை டிரைவ் பண்ணுறாரு. அவர் வண்டி நின்னோடனே எல்லோரும் இறங்கி வண்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வண்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, வண்டி வந்து நார்மலாக தான் இருக்குது. இவங்க வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணிகிட்ருக்காங்க, வண்டியில் எதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா, டயர் ஏதாவது பிரச்சனையா, இல்லை இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ இந்த பிரவீன்கிறவர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க அந்த கார் நின்றுட்டுருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுறாருங்க. ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிடுறாரு. போனவர் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வந்து அவர் ஆளையே காணோம். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வண்டியை ரெடி பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல பிஸியாக இருந்தனால அவர் கண்டுக்கவே இல்லை. இவங்களும் வண்டியை ரெடி பண்ணிடுறாங்க. வண்டியும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்டார்ட் ஆனவுடனே இவங்க வந்து அந்த பிரவீனை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பிரவீனை தேடி போகும்போது அவர் வந்து அந்த பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. பிரவீன் அப்படின்னு கத்துனோடனே கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிரவீன் வந்து ஏதோ ஒரு காட்டு வழி பாதையிலேருந்து அங்கேருந்து உள்ளே வராரு. வந்தோடனே இவர் கேட்குறாங்க, எங்கடா போனேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைடா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனும் வந்து காருக்குள்ளே ஏறிடுறாரு. நம்மளும் ஒரு 6 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம், வண்டியும் ரிப்பேர் ஆகிடுச்சு, எந்த ஒரு விஷயமும் இங்கே நடக்கிற மாதிரி எனக்கு தெரில, அதனால் இந்த கேமை இதோட முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பிரவீன் வந்து ஆகாஷ் கிட்டே கேட்குறாரு. ஏன்டா நம்ம முழுசாக முடிச்சிடலாமே அப்படின்னா, இல்லைடா வேணாம், ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல, நம்மளும் நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கோம், எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஃபீல் ஆகலை, அதனால் இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமையும் முடிச்சுட்டு கொஞ்சம் வேகமாக வந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்காக கொஞ்சம் அந்த கல்லட்டி சாலையில் வேகமாக போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் வந்து யாரோ ஒரு நிற்கிற மாதிரியான ஒரு காட்சியை வந்து
ஆகாஷும் பிரவீனும் முன்னாடி உட்காந்துருக்காங்க, பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து வெள்ளையாக ஒரு உருவம் மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் காரை சைடாக பார்க் பண்ணிவிட்டு நின்று அந்த உருவத்தையே பார்த்துட்ருக்காங்க. பட் அந்த உருவம் வந்து அதே இடத்துலையே நின்றுட்டு இருக்குது. என்னடா இப்படி திடீர்னு ஒரு உருவம் மாதிரி இருக்கே, இது என்னன்னு தெரியல, நம்ம போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆகாஷும் பிரவீனும் முன்னாடி இருந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த உருவம் வந்து இவங்களை நோக்கி அப்படியே நகர்ந்துட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் பயமும் எடுத்துக்கிச்சு. பட் அட் சேம் டைம் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற பார்க்குற ஆர்வமும் இவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக அப்படியே காரை முன்னாடி மூவ் பண்ணுறாரு. அந்த உருவம் வந்து இவங்க காரை நோக்கி வந்து நிற்குது. அது வந்து லிஃப்ட் கேட்குற மாதிரி இருக்குது. அந்த காரை கொஞ்சம் கிளாஸஸ்லாம் சரி பண்ணி பார்க்கும்போது அது ஒரு உருவம் இல்லை, ஒரு வயதான பெரியவர் வந்து குளிருக்காக அவர் போத்தி இந்த சால்வையை எடுத்து தன் தலையில் போட்டுட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியுது. அவர் லிஃப்ட்டு கேட்டோடனே வந்து ஆகாஷ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாவம் வயசானவர் மாதிரி இருக்கார், நம்ம லிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து பிரவீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம லிஃப்ட்டு கொடுக்கறதெல்லாம் நமக்கு எதாவது பிரச்சனை ஆயிரும், நம்ம வேணாம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆகாஷ்க்கு வந்து மனசு கேட்கல, வயசானவராக இருக்கார், நம்ம வந்து பரவாயில்ல அவரை காரில் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து காரில் ஏற்றி ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சிட்றாரு. பிரவீன் வந்து பின்னாடி சீட்டுக்கும் போயிடுறாரு. வண்டியில் ஏறின பெரியவர் ஆகாஷை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. யாருப்பா நீங்கள், எங்கேருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் வந்து ஆகாஷ் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு வந்து ஆகாஷ் வந்து, தாத்தா நாங்கள் இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம், நாங்கள் திரும்ப எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு. அவரும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சில ஜென்ரலான விஷயங்கள் எல்லாமே ஆகாஷ் கிட்டே கேட்டிருக்காரு. கேட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு விஷயத்தையும் அந்த தாத்தா வந்து ஆகாஷ் கிட்டே சொல்கிறாரு. இந்த பகுதி வந்து ரொம்பவே ஒரு மாதிரி மோசமான பகுதிப்பா, இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் தனியாக வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிவுரை சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஆகாஷ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் தான் 4 பேர் இருக்கோம்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா தாத்தா அப்படின்ற மாதிரி ஆகாஷ் சொல்கிறாரு. அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரச்சனை மனிதர்கள்னாலேயோ மிருகத்தினாலேயோ வந்தால் நீங்கள் சமாளிச்சிருவீங்கப்பா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அமானுஷ்யங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது, அதுங்கக்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அறிவுரை சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஆகாஷ்க்கு வந்து அந்த பெரியவருக்கு வந்து எந்த விஷயமும் தெரியாது. பட் ஆனால் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கோஇன்சிடெண்ட்டாக தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கல. அந்த தாத்தா கிட்டே வந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் போங்க, நானே என் ஊர் வந்தோடனே இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாவும் சொல்லியிருக்காரு. இவங்களும் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்தோடனே கோயம்புத்தூர் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த பெரியவர் வந்து இறங்கிடுறாரு. இறங்கிட்டு கடவுள் உங்களுக்கு துணை இருப்பாருப்பா, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களையும் அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்போ வந்து ஆகாஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, விளையாட்டாக வந்து நம்ம ஒரு பேய் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த பிரவீன் வந்து, சும்மா இருங்கடா, இந்நேரத்தில் போய் இதை பற்றி ஏன் பேசுறதுன்னு சொல்லிவிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கோயம்புத்தூரும் இவங்க வந்துடுறாங்க. கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் இப்போ ஆகாஷ் மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் இறக்கி விட்டுட்டு பிரவீன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கார் எடுத்துகிட்டு நான் ஊருக்கு போய் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துட்டு வந்துடுறேன், ஏன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி போய் நான் அவங்கள பார்த்தது, அதனால் அவங்கள போய் பார்த்துட்டு வந்து இந்த சண்டேலேருந்து நம்ம ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள இறக்கி விட்டு கார் எடுத்துகிட்டு பிரவீனும் தேனி மாவட்டம் போயிடுறாரு. 2 நாள் சொந்த ஊரில் இருந்த பிரவீன் வந்து திரும்ப வந்து கோயம்புத்தூர் வராரு. கோயம்புத்தூர் வர அன்றைக்கி இரவு சமயங்கிறதுனால அடுத்த நாளுக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரவீன் வந்து அந்த வீட்டோட, அதாவது அந்த கிச்சன் இருந்த வீட்டுக்குள்ளார நுழையும் போது ஒரு வித்தியாசமான காட்சி ஒன்று பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, வெள்ளையாக ஒரு உருவம் மாதிரி அந்த கிச்சனுடைய அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட நின்றுட்டுருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து பயப்படாமல் அதை சிரிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளே நுழையிறாரு. உள்ளே நுழைஞ்சிட்டு அங்கே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நார்மலாக தான் இருந்திருக்காரு. இது அப்படியே போயிருக்கு. அன்றைக்கி இரவு வந்து அடுத்த நாள் ஃபுட்டுக்கு தேவையான வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு ஒரு 1 மணிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே படுத்திருக்காங்க. படுக்க போகும்போது அந்த ஆகாஷங்கிறவர் வந்து வெளியே ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அதே வெள்ளையான அந்த உருவம் வந்து அந்த கிச்சனுக்கு வெளியில் நின்றுட்டுருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்குறாரு. அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரியவர் மாதிரி இருக்குது. அந்த பெரியவருடைய ஒரு சாயல் வச்சு பார்க்கும்போது நம்ம ஊட்டியில் லிஃப்ட்டு கொடுத்த அந்த பெரியவர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகாஷ்க்கு தோணுது. உள்ளே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம லிஃப்ட்டு கொடுத்த மாதிரி தாத்தா ஒருத்தர் வெளியே நிற்கிறாரு
அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து ஆகாஷ் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு டேய் கம்முனிடுறா போய் படுறா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து பிரவீன் மட்டும் அந்த விஷயத்தை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கார். ஆகாஷ் வந்து பிரவீன் கிட்ட போய் பேசுகிறாரு. ஏன்டா இந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னால் நீ மட்டும் சிரிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அன்றைக்கும் படுத்துடுறாங்க. அடுத்த நாள் சண்டேவும் வந்து இவங்க பிளான் பண்ணபடி அந்த ட்ரக்கும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. 2 இடத்துலையும் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இரவு வந்து அந்த கிச்சனுக்கே வராங்க. வந்துட்டு மறுபடியும் இரவு ஒரு 12 மணிக்கு வந்து அங்கே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்துடுறாங்க. எப்பயுமே கலகலன்னு பேசுகிற பிரவீன் வந்து ஊர்லேருந்து வந்த அன்னையிலேருந்து ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரியும் சோகமாகவே இருந்துகிட்ருக்காரு. ஆகாஷ் வந்து பிரவீன் கிட்ட போய் பேசுகிறாரு. ஏன்டா பிரவீன் இப்படி இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் எதுவுமே இல்லைடா படுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்துடுறார். ஒரு 2-3 நாட்கள் வந்து அப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் வந்து அந்த வீட்டுக்கு வெளியில் அந்த பெரியவரோட காட்சியை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அவருடைய நடமாட்டம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டுருக்குது. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, எப்பயும் போல் நைட்டு தூங்குறவங்க வந்து படுத்தோன்னே அடுத்த நாள் அவங்களுடைய ஃபுட்டுக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிராய்லர் கோழி வாங்கி வெளியில் கூண்டில் அடைச்சிருக்கிறது ஒரு வழக்கம். இவங்க ஒரு 7-8 கோழி எப்பயுமே வந்து ஸ்டாக்குக்காக வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு 12-1 மணிக்கு பக்கம் வந்து அந்த கோழியை வந்து யாரோ திறந்து விட்டு அந்த கோழியெல்லாம் பறக்கிற மாதிரியான சத்தத்தை வந்து ஆகாஷ் கேட்குறாரு. என்னடா இந்நேரத்தில் கோழி குண்டு திறந்துடுச்சாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து வெளியே போய் அந்த கோழி குண்டை சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கோழி கூண்டுக்குள்ளே இருந்த ஒரு 7-8 கோழிகளும் வந்து செத்து கிடக்குது. அதோட தலையை வந்து யாரோ பிச்சு அப்படியே கீழே போட்ட மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே ஆகாஷ் வந்து என்னென்னா பின்வழி கதவு திறந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதோ பூனை தான் வந்து இந்த கோழியோட தலையை கடிச்சிருச்சாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போய் படுத்துடுறாரு. அடுத்த நாளும் வந்து இரவு இந்த மாதிரி 12 மணிக்கு வந்து இந்த கோழிகளை வந்து யாரோ வந்து கழுத்து அறுத்தா ஒரு சத்தம் வரும். அந்த மாதிரியான சத்தம் வந்து ஆகாஷ்க்கு கேட்குது. என்னடா இது இந்த சத்தம் இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அன்றைக்கும் அங்கே எந்த ஒரு விஷயம் இல்லை. ஆனால் கோழி மட்டும் இறந்து கிடக்குது. இந்த விஷயத்த வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி டெய்லியும் நைட்டில் வந்து கோழி மட்டும் இறந்துருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்குள்ளார ஒரு யோசனை, நம்ம வந்து ஆல்ரெடி ஊட்டியில் பார்த்த ஒரு பெரியவர் மாதிரி ஒரு உருவம் இங்கே இருக்குன்ற மாதிரி இருக்குது, ஒருவேளை அதனால தான் அந்த பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இந்த பிரவீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கு அவர் பாட்டு எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு வெளியில். இந்நேரத்தில் இவன் எங்கடா நடந்து போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பிரவீன் வந்து அந்த வீட்டை முழுசாக சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வர மாதிரி அப்படியே தூக்கத்தில் நடக்கிற மாதிரி நடந்து வராரு. நடந்து வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக அந்த கோழி கூண்டு இருக்கிற அந்த கோழிக்கிட்ட போய் நின்று அந்த கூண்டை திறக்கிறாரு. திறந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கோழியை எடுத்து தன் கையால் வச்சு அப்படியே அந்த வாயில் கடித்து அந்த கோழியோட தலையை துப்பிடுறாரு. துப்பிட்டு அந்த கோழியும் கீழே போட்டுறாரு. இதை பார்த்தோன்னே இவங்க 3 பேர்த்துக்கும் ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. என்னடா இவன் இப்படி பண்ணுறான், ஒருவேளை ஏதாவது ப்ராங்க் தான் பண்ணுவான்னுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே பிரவீன் இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பிரவீன் வந்து ஒரு கெட்ட வார்த்தையிலே சொல்லி அவங்க வந்து வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேர்த்தையும் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அதே இடத்துல அப்படியே அந்த ரத்த கரையோடு உட்காந்துருக்காரு. இதை பார்த்தோன்னே இவங்க 3 பேர்த்துக்கும் பயம் எடுத்துக்கிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி அக்கா என் ஃப்ரெண்டுக்கு இப்படி நடக்குது, என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாரு. அவங்க உடனே அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு இவருடைய அந்த ஒரு உருவத்தை பார்த்தோன்னே இது ஏதோ வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்குப்பா, உனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நள்ளிரவு 3 மணி அப்படிங்கிறதுனால பக்கத்தில் யாரையும் போய் கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஆகாஷ் வந்து, அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால தன்னோட சர்ச்சு ஃபாதருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு நம்பர் கொடுத்து இவர் வந்து இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்கள்லாம் வந்து சரி பண்ணுவார், நீங்கள் அவரை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாரு. மறுநாள் காலையில் அந்த நம்பர் கூப்பிட்டுட்டு அவரும் வந்து இந்த பிரவீனை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சில ஜபநீரெல்லாம் வந்து அவர் மேலே தெளித்து விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு ஒன்றும் இருக்காது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் இந்த பிரவீன் வந்து கொஞ்சம் அன்றைக்கி முழுக்க நார்மலாக தான் இருக்கார். இரவு
இவங்க அந்த ஃபுட் ட்ரக் ஒர்க்குக்காக இவங்க மித்த இருக்க 3 பேரும் போயிடுறாங்க. அன்றைக்கி வந்து பிரவீனை கூட்டிகிட்டு போகல. அதே மாதிரி இவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்பவும் மறுபடியும் வந்துடுறாங்க. பிரவீன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் அன்று இரவு 12 மணி ஆனோடனே இந்த பிரவீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே வேகமாக எழுந்திருச்சு பக்கத்தில் உள்ள ஒரு கத்தி எடுத்து தன்னோட கையை வந்து கிழிச்சிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே ஆகாஷ் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பயம் எடுத்துருச்சு. என்னடா பிரவீன் மறுபடியும் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க பேசுகிறது எதையுமே கேட்காத அந்த பிரவீன் நேராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளியே போய் அந்த கோலி குண்டு இருக்கிற இடத்துல வந்து தன் கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை அப்படியே கீழே விடுறாரு. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆகாஷ் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க வந்து டே பிரவீன் இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி போகும்போது அவர் மறுபடியும் அந்த கோலி குண்டை திறந்து அந்த கோழியை எடுத்து தன்னோட வாயால் அந்த கோழியோட தலையை கடித்து கீழே போட்டுட்டு அந்த கோழியோட ரத்தத்தையும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மிரண்டு போயிடுச்சு. டே பிரவீன் இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, கத்துறாங்க. பட் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அந்த கோழியை உடம்பு குடிச்சு அந்த ரத்தத்தை குடித்தோடனே அந்த கோழியை கீழே போட்டோன்னே அந்த கோழி வந்து துடிச்சிட்டு இருக்குது. அப்போ வந்து அந்த பிரவீன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் உன் ஃப்ரெண்டும் துடிச்சு சாக போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது பார்த்தோன்னே இவங்களுக்கு அப்படியே வந்து ரொம்ப மிரண்டு போயிடுறாங்க. அந்த இடத்துலையே வந்து பிரவீனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. பிரவீன் மயக்கம் போட்டு விழுந்தோடனே இவங்களுக்கு பயமாயிடுச்சு. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பிரவீனோட பல்ஸ் பார்க்குறாங்க. பல்ஸ் கம்மியாக இருக்குது. ஹார்ட் பீட் வச்சு பார்த்தாலும் ஹார்ட் பீட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது நடந்த விஷயங்கள் எதுவுமே யாருக்கும் தெரியாதனால அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க. அவரோட உயிரும் போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஆகாஷ் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்க பிரவீனோடைய தங்கச்சிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அண்ணாக்கு உடம்பு சரியில்லாமா, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தங்கச்சி வந்து இந்நேரத்தில் எப்படி நான் வர முடியும், நாங்கள் காலையில் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தங்கச்சியும் வந்து அவங்க அம்மா கிட்டே போய் சொல்லிவிட்டு 2 பேரும் கிளம்பி வராங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி வந்து ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கண்ணா, நானும் உங்கள் தங்கச்சி மாதிரி தானே அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஆகாஷ் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு, பிரவீன் நம்ம கூட இல்லைம்மா, அவன் இறந்துட்டான் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க தங்கச்சிக்கு அதை தாங்கிக்க முடியல அப்படின்னாலும் அம்மா கூட இருக்கிறதுனால அப்படியே அங்கேருந்து கிளம்பி கோயம்புத்தூரும் வராங்க. கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு வந்து பிரவீன் இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சுது. ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் கத்தி அழுகுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. பிரவீனோட அம்மா கிட்ட ஆகாஷ் வந்து அவன் ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே அவனோட நடவடிக்கை சரியில்லைங்கம்மா, வந்துட்டு எங்கள் யார் கூடயும் அவன் சரியாக பேசவே இல்லை, அவன் பாட்டு தனிமையில் இருக்க மாதிரியே இருந்தான். பட் ஆனால் எங்களை சுற்றி சில மர்மமான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. நாங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே திடீர்னு அவனோட உயிர் போயிடுச்சுமா, எங்களையே அறியாத அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இதை கேட்டோடனே அவங்க அம்மாவுமே ரொம்ப ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவருடைய உடலை வந்து நல்லடக்கம் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர் மருத்துவமனையிலேருந்து அவரோட சொந்த ஊரான தேனி மாவட்டத்துக்கு அவரோட உடலை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுருந்து சில சடங்குகள் முடிச்சுட்டு அவரோட உடலை நல்லடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்து ஆகாஷ் மற்றும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் பார்த்து, ஒரு விளையாட்டு பார்த்தியா எவ்வளோ விபரீதத்தை கொண்டு போய் முடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். ஏற்கனவே தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிற மர்மம் தெரியாத இருந்த ஆகாஷ் மற்றும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவர் சொன்னது இன்னுமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அவரோட உடலை நல்லடக்கம் பண்ணதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் போய் அந்த சாமியாரை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கும்போது அந்த சாமியார் சொன்ன விஷயங்களை கேட்டு இவங்களுக்கு உண்மையாலுமே ரொம்பவே மிரண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. வாங்கடா, உன்ன மாதிரி தான் அவனும் என்னை தேடி வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஊட்டியிலேருந்து தேனி வந்த பிரவீன் வந்து அன்னைக்கு இரவு அவர் தூங்கும்போது ஒரு விதமான சத்தம் வந்து அவர் காதில் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அந்த சத்தம் வந்து ரொம்பவே அவரை தொந்தரவு செய்கிற மாதிரி இருந்திருக்கு. அது என்ன அந்த குரல் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா, என் கூட வந்துரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரியான ஒரு சத்தம் வந்து அவர் காதில் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. இரவு முழுக்க அந்த குரலை கேட்டு அவரே ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி ஆகிடுறாரு. என்ன ஆச்சு நமக்கு தெரியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டே அப்படியே படுத்திருக்கும்போது திடீர்னு வந்து அவர் யாரோ பலார்னு அரைகிற மாதிரியான ஒரு காட்சியை வந்து பார்க்குறாரு. டக்குன்னு முழிச்சு பார்த்தா வெள்ளையாக ஒரு உருவம் மாதிரி வந்து அவரை பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த வெள்ளை உருவம் பார்க்குறதுக்கு அவங்க ஊட்டியில் அந்த லிஃப்ட்டை கொடுத்த அந்த பெரியவர் மாதிரி இருந்திருக்காரு. டக்குன்னு சுதாரித்த பிரவீன் வந்து எழுந்திருச்சு
பார்க்குறாரு. போய் கண்ணாடியில் போய் பார்க்குறாரு. அந்த வலி உணர முடியுது. பட் ஆனால் வந்து அவருடைய கன்னத்தில் வந்து அவரோட விரல் ரேகையும் பதிஞ்சிருக்கு. அப்போ நிஜமாலுமே நம்மளை அடிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கார். மறுநாள் காலையில் எழுந்துச்ச பிரவீனுக்கு அந்த குரல் மட்டும் கேட்குறது நிற்கவே இல்லை. என்னடா இந்த குரல் நம்மளை கேட்டுகிட்டே இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது இல்லாத நம்ம ஊட்டியில் பார்த்த பெரியவர் மாதிரி ஒருத்தரை நம்ம இங்கே பார்க்குறோம், என்னமோ நம்மளை சுற்றி மர்மமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நம்ம போய் சாமி ரூமில் போயிட்டு நீர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி ரூமை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்க போகும்போது இவரோட 2 கையும் 2 காலையும் யாரோ இருக்க பிடிச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இவர் உணர்றாரு. இதை பார்த்தோன்னே டக்குன்னு இவருக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு. என்னடா நம்மளை சுற்றி என்னென்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இதுக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறார். அப்போ வந்து டக்குன்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு பாடசாலை இருக்குது. அந்த பாடசாலையில் வேதமும் மந்திரமும் வந்து ஒரு சாமி வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களை பற்றி நிறையா தெரியும், நம்ம அவரை பார்த்தா நமக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரவீன் வந்து போய் அந்த சாமியை பார்க்குறதுக்கு போகிறாரு. அப்போ வந்து அந்த சாமி வந்து ஒரு பூஜையில் இருக்கார். அந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் பிரவீனை வந்து அந்த சாமி வந்து அந்த பூஜையில் இருக்க அறைக்கு வந்து கூப்பிட்றாரு. அந்த அறைக்கு உள்ளே கூப்பிட்டு இவர் எதிராக உட்கார வைக்கிறார். இவருக்கு பின்னாடி வந்து அந்த சாமிக்கு பின்னாடி வந்து ஒரு கண்ணாடியும் இருக்குது. அந்த சாமி வந்து பிரவீன்கிட்ட கேட்குறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரவீனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாத அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாரு. அந்த சாமி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கையிலேருந்து ஒரு குங்குமத்தை எடுத்து இதில் உன் கையை வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையும் நீட்டுறாரு. பிரவீனும் வந்து அவர் கை மேலே அவர் கையை வச்ச உடனே பின்னாடி இருக்க அந்த கண்ணாடியில் வந்து ஒரு உருவம் ஒன்று பார்க்குறாரு. அந்த உருவத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இந்த உருவம் மறுபடியும் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த சாமிக்கிட்டே கேட்குறாரு. அப்போ வந்து அந்த சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ நடந்ததை முழுமையாக சொன்னேன்னா உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே கொண்டு வர முடியும், இல்லைன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது, அது ஒரு ரொம்ப கோரமான ஆத்மா அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து சாமி வந்து அந்த பிரவீன்கிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் பிரவீன் வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஊட்டி போயிருந்தப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு அமானுஷ்ய விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்து மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு அமாவாசை நாள் அன்றைக்கி வந்து 11 மைல் சேலஞ்சு அப்படிங்கிற ஒரு விளையாட்டை விளையாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஊட்டியில் இருக்க கல்லாட்டிங்கிற ஒரு சாலையை நாங்கள் சூஸ் பண்ணி அங்கே விளையாடலான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அங்கே நாங்கள் அந்த விளையாட்டை விளையாடும்போது எங்களுக்கு ஒரு 6 மைல் தூரம் வரைக்கும் எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயங்களும் எங்களுக்கு தெரியல. ஒரு 6வது மைலுக்கு அப்புறம் எங்களோட வண்டி நகராத அதே இடத்துல நின்றுச்சு. நின்னதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறங்கி அந்த வண்டியை சரி பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் மட்டும் என்ன பண்ணேன், வண்டியில் இருக்க அந்த டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு பக்கத்தில் ஏதாவது தென்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொலைவ ஆரம்பித்தேன். நான் தொலைவி போகும்போது ஒரு காட்டு வழி பாதை மாதிரி ஒரு இடம் ஒன்று போச்சு. நானும் அதுக்குள்ளே போய் பார்த்தா அதோட முடிவில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரம் பார்க்குறதுக்கே ரொம்ப பழமையான மரமாக இருந்துச்சு. பட் அந்த மரத்து மேலே நிறையா வேர்கள்லாம் இருந்துச்சு. நான் அந்த வேரை எல்லாத்தையும் கலைச்சி பார்க்கும்போது அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெட்டி மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த பெட்டிக்குள்ளார என்ன இருக்குங்கிற ஆர்வத்தில் நான் போய் அந்த பெட்டி எடுக்கலான்னு போனேன். பட் ஆனால் என்னால் அந்த பெட்டி எடுக்க முடியல. அந்த பெட்டி வந்து அந்த மரத்தில் வச்சு அப்படியே நல்லா ஆணி அடித்த மாதிரி இருந்துச்சு. இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் அந்த பெட்டியை பிடிச்சி வேகமாக இழுத்தேன். வேகமாக இழுத்தோன்னே அந்த பெட்டியோட கதவும் திறந்துடுச்சு. கதவு திறந்த அந்த பெட்டியை நான் பார்க்கும்போது அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஒரு உருவம் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி ஒரு உருவத்தை வரைஞ்சி அது ஃபுல்லாக முடியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை சுற்றி நிறையா ஆணி அடிச்சிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி வந்து பயம் எடுத்துக்கிச்சு. நம்ம இனிமேட்டு இந்த இடத்துல இருக்க வேணான்னு சொல்லி டக்குன்னு நான் திரும்பி காருக்கு போகலான்னு சொல்லி திரும்பும்போது அந்த பெட்டியில் வரைஞ்சிருந்த அந்த உருவத்தை நான் அங்கே பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பயம் எடுத்துக்கிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் டக்குன்னு அதே இடத்துல ஸ்டன் ஆகி நின்றுட்டேன். அது அப்படியே என்னையே பார்த்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை கூப்பிடுவோம். நான் டக்குன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி நான் கார்கிட்ட போயிட்டேன். இந்த விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொன்னால் அவங்க பயந்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து எதுவுமே சொல்லாமல் இந்த விளையாட்டை இதுக்கு மேலே நம்ம விளையாட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அங்கேருந்து நான் கூட்டிகிட்டும் போயிட்டேன். அங்கேருந்து போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரியவர் வந்து எங்ககிட்ட லிஃப்ட் கேட்டார். அவருக்கு நாங்கள் லிஃப்ட்டு கொடுத்து ஒரு இடத்துலையும் இறக்கி விட்டுட்டோம். இதுதான் அங்கே நடந்துச்சு. பட் எனக்கு வந்து நான் இங்கே தேனிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நைட்லேருந்து எனக்கு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த சத்தம் எப்போ நின்றுச்சு அப்படின்னா, நாங்கள் அங்கே லிஃப்ட்டு கொடுத்த மாதிரி பெரியவர் வந்து என்னை பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் டக்குன்னு எழுந்துச்சு பார்த்தா அது உண்மையாலுமே நடந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அங்கே பார்த்த பெரியவர் தான் என்னை அடித்த மாதிரி இருக்குது. எனக்கு இதுலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த சாமிக்கிட்ட அவர் சொல்கிறார்.
அப்போ வந்து அந்த சாமி வந்து பிரவீனை பார்த்து, ஒரு அமாவாசை அன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக அடைச்சி வச்சிருந்த ஒரு ஆத்மாவை வந்து நீ வந்து வெளியே கொண்டாந்துட்ட, அது இப்போ வந்து உன் கூடவே இருக்குது, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் உன் கூடவே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே அந்த பிரவீன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. சாமி, இதுலேருந்து என்னை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அமாவாசைக்கு திறந்த காரணத்தினால அந்த ஆத்மாவோட பலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ வர பௌர்ணமி வரைக்கும் நீ உன்னை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் தான் இந்த ஆத்மாவை வந்து கட்டுப்படுத்தவே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 15 நாளைக்குள்ளார எக்காரணத்துக்கு கொண்டும் உடம்புல எந்த ரத்த காவும் ஏற்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி பிரவீனை வந்து அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து இங்கே வந்து பிரேதமாக தான் இங்கே வந்தான். அவன் பிரேதத்தை பார்க்கும்போது அவன் கையில் ஒரு வெட்டு காயம் இருந்துச்சு. அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஆத்மா தான் இவனை வந்து பழி வாங்கிடுச்சு, நீங்கள்னாச்சும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த சாமி வந்து அவங்கள சொல்லி அனுப்பிச்சி விடுறாரு. இவங்களுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, தன்னோட வீட்டில் வந்து அந்த பெரியவருடைய உருவம் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஆகாஷும் அவர் ஃப்ரெண்டும் சொல்லும்போது இவர் வந்து சிரித்ததுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஆத்மா வந்து நம்மளை காவல் காக்கிறதுக்காக தான் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பிரவீன் நம்பி இருக்கார். பட் இருந்தாலும் அவர் அந்த எழுப்பி விட்ட ஆத்மாவோட பலம் அதிகமாக இருந்த காரணத்தினால அந்த ஆத்மா வந்து பிரவீனை வசியப்படுத்தி அவரோட கையும் கிழிக்க வச்சு அவரோட உயிரையும் எடுத்துச்சு அப்படின்ற மாதிரி ஆகாஷ் மற்றும் அவருடைய நண்பர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம விளையாண்ட விளையாட்டுனால தான் நம்மளுடைய நண்பனோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 1 வருட காலம் ஆனாலும் இன்னும் வந்து நம்ம பிரவீன் சொல்லும்போது இந்த கேமை விளையாடாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனோட உயிர் போயிருக்காது அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் தான் ஆகாஷ் மற்றும் அவரோட 2 நண்பர்களும் இருக்காங்கங்க. பிரவீன் இறந்ததுக்கப்புறம் ஆகாஷ்க்கோ அவர் ஃப்ரெண்டுக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. இவங்க அதே கிச்சனில் தான் இருந்து அந்த ஃபுட் ட்ரக்கையும் ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு அவங்க நம்மக்கிட்ட வச்ச கோரிக்கை வந்து என்ன அப்படின்னா, யாருமே இது போன்ற விபரீதமான விளையாட்டுகளை விளையாட வேணாம், நம்ம நேரம் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது, அதனால தான் இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே நெகிழ்ச்சியாகவும் சொல்லியிருந்தாங்கங்க. இந்த கதையை கேட்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. ஒரு விளையாட்டு வினையாய் போய் முடிந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணமாக கூட சொல்லலாங்க. அதனால் இது போன்ற விபரீத விளையாட்டுக்களை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி யாரும் சரி விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறாங்க. இது போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஷேர் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாங்க. இது போன்ற மீண்டும் ஒரு அமானுஷ்ய கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அங்கு.